ஆமா செல்வி, நான் ஊருக்கு போகும்போது போனை உன் கையிலே தானே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு போனேன். நீ ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்த? அது வந்து சந்தோஷ், நீ என்கிட்ட 2 தடவை மட்டும்தான் பேசின. ஆனா நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? சாரி சந்தோஷ். இட்ஸ் ஓகே செல்வி. ஆமா, நீ எப்பயாவது மாயா ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணியிருக்கேன் சந்தோஷ். ஆமா சந்தோஷ், அது அன்னைக்கு என்ன சத்தம் அது? அது பூனை ஏதாவது இருக்கும். சரி சொல்லு, மாயா ஃபோன்லேருந்து எப்பயாச்சும் எனக்கு கால் பண்ணியா? இல்லையே, பண்ணலையே. இப்பதான் பண்ணேன்னு சொன்னேன், உடனே இல்லைன்னு சொல்ற. என்ன செல்வி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ், நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ நீ கேட்ட கேள்விதான் எனக்கு புரியல. நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ கோயிலுக்கு, ஷாப்பிங் மால், செக்கப்க்கு லாஸ்ட் சண்டே மாயா கூட போனேல? ஆமா சந்தோஷ். எந்த கோயிலுக்கு போன? எந்த மாலுக்கு போன? நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட செக்கப்க்கு போன? ஐயோ போச்சு, நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட நேரா ஃபோன் போட்டு கேட்க போறோம். நம்ம எல்லாரும் செத்தோம். ஏய் மாயா, அவ ஏதாவது வளர போறாடி. நீ சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தப்பா கிப்பா சொல்லிட்டானா நாம எல்லாம் செத்தோம். சொல்லு செல்வி, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு ஃபுல்லா மாயாவும் நீயும் ஜாலியா தானே இருந்தீங்க. எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க? ஐயோ என்ன சொல்ல போறாளோ, போச்சு. பாரிஸ்ல இருக்கிற காளிகாம்பா கோயிலுக்கு போனேன். அந்த டாக்டர் நம்ம ஃபேமிலி டாக்டர் இல்லை, மாயாவோட ஃப்ரெண்டு தான். ப்ரெக்னன்சி டயட்டுக்காக தான் கூட்டிட்டு போனேன். அதை மாயா கிட்ட தான் கேட்கணும். ஏய் மாயா, செல்விய சூப்பரா மிரட்டி வச்சிருக்கேடி. அவளும் நம்ம குடும்பத்துல உறுதி ஆயிட்டா, பாத்தியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல அவ்வளவுதானா? ஹேய், கோச்சுக்காத செல்வி. நான் இல்லாதப்ப நீ ஹாப்பியா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். செல்வி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? பாத்ரூம்ல கீசர் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட. சரி சந்தோஷ். எது எப்படியோ செல்வி நீ நம்ம பக்கம். மாயா ஜாட காட்டுறா. செல்வியும் பயந்து பயந்து பேசுறா. செல்வி கிட்ட நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் இந்த குடும்பமே கவனிக்குது. செல்வி அவங்களுக்கு உண்மையாவே பயப்படுறாளா? அப்படின்னா ஏன் பயப்படுறா? எதுக்காக பயப்படுறா? என்கிட்ட உண்மையை சொல்ல ஏன் தயங்குறா? ஏன் செல்வி என்கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? மாயா, அங்கிள், ஆன்டி எல்லாருமே நடிக்கிறாங்க. செல்வியும் கூட சேர்ந்து நடிக்கிறான். இதெல்லாம் எதுக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு கண்ணு தெரிகிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கண்ணு தெரியாத மாதிரியே நடிப்போம். நான் கண்ணு தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தான் அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரியும். கண்டுபிடிக்கிறேன். ஏய் ஏ கையில கையில சரி, சனிக்கிழமை தானே புள்ள கொஞ்ச நேரம் தூங்கணும்னு விட்டேன். இப்ப மணி 1 வரைக்கும் தூங்கி நின்னா என்னடி அர்த்தம்? ஏந்திரு, போய் மூஞ்ச கழுவிட்டு வேலையை பாரு. ஏந்திரு, எழுந்திரு கையில. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கிற? ஒன்னும் இல்ல. நானும் உன்னை பார்த்து தாண்டி இருக்கிறேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நேத்துல இருந்து பாக்குற, மூளைக்கு மூளை கண்ண கசக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? என்ன பாக்குற? அந்த பிரபா பைய விஷயம் தானே? அவன் வேணான்னு உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறான். கொஞ்சம் கூட வெக்கப்படாம கூச்சப்படாம எதுக்கு அவனே நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற?
நான் பண்ணதுலயே பெரிய தப்பு எது தெரியுமா? உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அதுதான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதாண்டி நான் உன்னை அவனுக்கு கட்டி வச்சேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அவனுக்கு ஆகல. அவன் குடிக்காரனா ஊதாரியா திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். நீ அவனை திருத்த பார்த்தா திட்டின. அதுல அவன் உன்னை முழுசா வெறுத்துட்டான் போல இருக்குது. இப்போ நீ அன்பு காட்டுறேன் அக்கறை காட்டுறேன்னு உருகி உருகி போனாலும் அவன் உன்னை விட்டு விலகி விலகிதான் போயிட்டு இருக்கிறான். சொன்னா புரிஞ்சுக்கடி. இனியும் அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத பாருடி. என்னடி நான் பாட்டுக்கு செவத்துக்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது பேசுடி. மாமா என்னை ஏன் விவாகரத்து பண்ண முடிவெடுத்துச்சுன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுமா. காரணம் தெரிஞ்சிருச்சா? இந்த பிரபா பையன் ஏதாவது இவகிட்ட உளறி வச்சிருக்கானோ? என்ன காரணம்னு தெரியலையே. என்ன காரணம்? நீ அவன் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தல்ல, அந்த கடுப்புல தான் உன்னை விவாகரத்து பண்றான். இல்லம்மா. அப்புறம் சொல்லுடி, வேற என்ன காரணத்தை கண்டுபிடிச்ச? ஏய், இப்ப காரணத்தை கேட்டா எதுக்கு இப்ப கண்கால் கேட்டிருக்க? முதல்ல கண்ணை தொடச்சிட்டு காரணம் என்னன்னு சொல்லு. மாமா வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்காருமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, கொஞ்ச நாள்ல மாமா வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்காரு. ஒருவேளை அவளையே கூட கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிருக்கலாம் போல. அதனாலதான் என்கிட்ட அவர் இவ்வளவு வற்புறுத்தி விவாகரத்து பத்திரம் கேக்குறாரு போல. ஏய், சும்மா கண்டமணிக்கு பேசிட்டு இருக்காத. அந்த பையன் ஊதாரிதான், உனத்துக்கு உதவாதவன் தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். இல்லம்மா, மாமா இன்னொரு பொண்ணோட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்காரு. எதை வச்சு அப்படி சொல்ற? நானே என் கண்ணால பார்த்தனே. கண்ணால பாத்தியா? என்னடி சொல்ற? என் ஆபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி மாமாவும் இன்னொரு பொண்ணும் பழகிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்யோன்யமா, ஏதோ ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் நெருக்கமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. முதல்ல நான் அதை நம்பலமா. அப்புறம்தான் ஒரு நாள் எதிர்ச்சியா மாமாவும் அந்த பொண்ணும் கார்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேம்மா. ஏண்டி பாத்துட்டு சும்மாவா இருந்த? இல்லம்மா, நான் உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னாம? அது நான் நெல்லூருக்கு கல்யாணத்துக்கு போறேன், கூட என் ஃப்ரெண்டு கோலி வராருன்னு போய் சொன்னாருமா. ஆனா அவர் கூட இருந்தது கோலி இல்லம்மா, அந்த பொண்ணு மட்டும்தான். மாமா 2 நாள் அந்த பொண்ணு கூட தனியா நெல்லூர் வரைக்கும் போயிருக்காருமா. அவர் இங்க வர வரைக்கும் அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எங்க போனாருன்னு கூட தெரியாம நான் வேதனைப்பட்டது எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். அவரு திரும்பி வரும்போது அவர் உடம்பெல்லாம் காயமா. நானும் அப்பாவும் என்னன்னு விசாரிச்சோம். ஆனா அப்பா கூட மாமா எங்க கிட்ட போய்தாம்மா சொன்னாரு. மாமா அந்த பொண்ணுக்காக ஏதோ பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்காருமா. ஒரு பொண்ணு கூட 2 நாள் தனியா போய் அவகிட்ட சிரிச்சு பேசி அவளுக்காக என்கிட்ட போய் சொல்றாருன்னா, அவளுக்காக என்ன வெறுக்கிறாருன்னா. ஓஹோ, இதுதான் விவாகரத்துக்கு இருக்கிற நிஜமான கதையா? அப்ப இவ்வளவு நாள் பேசாம இருந்ததெல்லாம் நடிப்போ. இப்பதாண்டி தெரியுது அவன் சுயநலம் என்னன்னு. ஆனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனை நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருந்த கையலு, நீதான் உண்மையான முட்டாளு. பாரு, குடிகாரன் திருந்தலாம், ஊதாரி திருந்தலாம், ஆனா கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்திய பாக்குறவன் கூட சத்தியமா சந்தோஷமா வாழவே முடியாது. நீ சின்ன பொண்ணு, உன் வாழ்க்கை ஒன்னும் அழிஞ்சிடல. அவன் இல்லன்னா உன் வாழ்க்கை ஒன்னும் சூன்யமாயிடாதுடி.
உனக்கு நல்ல படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, பதவி இருக்கு. அவன் இல்லாட்டியும் உன் வாழ்க்கையில எல்லாமே இருக்குடி. அதுக்கு மேல அம்மா நான் இருக்கேன். அவன் விட்டாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. அவன் என்னடி உன் விவாகரத்து பண்றது? நீ விவாகரத்து பண்ணி அவனை தூக்கி போட்டு அவன் எதிர்க்க நல்லா வாழ்ந்து காட்டு. ஏய், இப்பதானே சொன்னேன் அந்த உதவக்கரையை நினைச்சு அழாத. திரும்ப திரும்ப அழுதுட்டு இருக்க. எழுந்து போ, முதல்ல போய் குளிச்சுட்டு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு வா. ஏந்திரடி, சொல்றல, ஏஞ்சி போ போ போ, போய் குளிச்சுட்டு வா. சோ அம்மா அவனை நினைச்சு அழுதுகிட்டு போ. பிரபா ஏதோ ஒரு பொண்ணு கூட பழகின்னு இருக்கிறானா? அவன் அந்த மாதிரி ஆள் இல்லையே. இங்க எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. இவ எதையோ பார்த்துட்டு தப்பா நினைச்சிருக்கா. சரி, எது எப்படியோ இந்த ஒரு காரணத்தை சொல்லி காட்டியே பிரபா கிட்ட இருந்து இவளை பிரிச்சிடலாம். முத்து, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்க. ஏய் லூசு, என்னடி முழிக்கிற? நீதான் செல்வி, நீதான் முத்து. என்ன சந்தோஷ் வந்ததும் கேரக்டர் மறந்துட்டியா? திருட்டு முழிக்காம போ. போடி. முத்து, எங்க இருக்கீங்க? ஏய் போய் தொலைடி. ஐயா, சொல்லுங்க ஐயா. என்னது, முத்துவை கூப்பிட்டா செல்வி வந்து நிக்கிறா? வேலைக்காரி மாதிரி வேற பேசுறா. செல்வி, ஏண்டி நிக்கிற? சமாளி. முத்து, செல்வி எங்க? இதோ அம்மாவே வந்துட்டாங்கய்யா. சொல்லு சந்தோஷ், கூப்பிட்டியா? செல்வி முத்துவா நடிக்கிறான்னா அப்ப இத்தனை நாள் முத்துன்னு ஒரு வேலைக்காரியே இல்லையா? ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ஸ்ன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்தாங்களா? ஏன் செல்வி என்னையே ஏமாத்தணும்? சந்தோஷ், என்ன சந்தோஷ், எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா செல்வி? இல்ல சந்தோஷ், நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிடு. உட்காரு உட்காரு செல்வி. ஏய் இப்ப என்னடி பண்றது? அவன் வேற கைய டைட்டா புடிச்சிருக்காண்டி. அவ எப்படி முத்துவா நடிப்பா? என்னதான் பண்றது மாயா? நான் சொல்றத மட்டும் செய். என்ன சரியா? சரி மாயா, போ. முத்து, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்க. ஏய் மாயா, இப்ப என்னடி பண்றது? சந்தோஷ் வேற ஏதோ யோசிக்கிறான் போல இருக்கு. அவனுக்குள்ள லைட்டா சின்னதா பயம் வேற தெரியுது. அதான் செல்வி கையை பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப பாரு, அவன் எல்லா டவுட்டையும் எப்படி தவிடு பொடி ஆக்குறான்னு. சந்தோஷ், பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு, சாப்பிடலாமா? நீயும் சாப்பிடு செல்வி. செல்வி முத்துவா நடிக்கிறா, மாயாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. சந்தியா ஆன்ட்டியும் வாயை திறக்காம செல்வி நடிக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அங்கிள் ஆன்ட்டி கூட அமைதியா இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே. செல்வி முத்துவா நடிக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? முத்து மாதிரி நடிக்கிறதுல செல்விக்கு என்ன லாபம்? ஒருவேளை என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது என்னோட ஒய்ஃப் செல்வி தானா, இல்லை வேற யாராவதா? செல்வி மாதிரியே இருக்கிற முத்துவை வேலைக்காரியாக கூட்டிகிட்டு வந்து என்னை ஏமாத்துறாங்களா? அப்போ என்னோட செல்விக்கு என்னதான் ஆச்சு? இவ செல்வியா இல்லை முத்துவா?
ஷோ கடவுளே. மாயா, இன்னைக்கு சந்தோஷோட நேச்சரே சரியில்லடி. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமோ? என்ன சந்தேகம் வந்திருக்கும்? பக்கத்துல உட்காந்துருக்கிறது செல்வியா முத்துவானா? ஆமாண்டி. ஒன்னும் வராது. அவன் எது கேட்டாலும் அவன் டேபிளுக்கு வரும். அவன் செல்விய கேள்வி கேட்டானா செல்வி கிட்ட இருந்து பதில் வரும். முத்து கிட்ட வேலை வாங்கினானா முத்து வேலைக்காரியா அவனுக்கு வேலை செய்வா. அவ செய்வாளாடி. அவளுக்குள்ள அணு அணுவா விதைச்சிருக்க பயம் அவளை முத்துவா நடிக்க வைக்கும். பயந்தவன் என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டாமா. வேணும்னா பார், என்னை விட அவ தெளிவா நடிப்பா. சாப்பிடு சந்தோஷ். ஆ ம். தூ. முத்து முத்து ஐயா, நான் சொல்லல, அவ இன்னைக்கு இல்லம்மா, என்னைக்குமே இந்த வீட்டு வேலைக்காரி. கலக்குறடி மாயா. என்னது இது? ஐயா நீ இந்த வீட்டு வேலைக்காரியா இல்ல முதலாளியா? ஐயா, நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க ஐயா. இட்லி சட்னி எல்லாம் வச்சிருக்கீங்க, நான் என்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டிருக்கேன்? ஹே, சந்தோஷ்க்கு இட்லி சட்னியா வச்ச? ஆமா மாயா. லூசா நீ? அவன் பிரெட் அண்ட் சாண்ட்விச் மட்டும் தான் சாப்பிடுவான். ஏய், அது அவன் பொண்டாட்டிக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அவ பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? போங்க, போய் பிரெட் சாண்ட்விச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. செல்வி, செல்வி. சொல்லு சந்தோஷ். என்ன செல்வி, உனக்கு எப்படி மூச்சு வாங்குது? மூச்சு வாங்கல சந்தோஷ், பொறை ஏறுற மாதிரி இருக்கு. பார்த்து செல்வி, தண்ணி எடுத்து குடி. தண்ணி குடி. செல்வி, சந்தோஷ். ஆர் யூ ஓகே? ஓகே சந்தோஷ். செல்வி, இந்த முத்து வர வர மாறிட்டாங்கல்ல? ஏன் சந்தோஷ்? இந்த முத்துக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. எனக்கு அப்படிலாம் தெரியல. ஆமா, அவங்களோட புருஷன் முனுசாமி எங்க? அவரு ஊருக்கு போயிட்டாரு சந்தோஷ். முத்துவும் உன்ன மாதிரி பிரெக்னெண்டா தானே இருக்காங்க? செக்கப்லாம் போறாங்களா? அதெல்லாம் மாயா அவளுக்கு என்ன பாத்துக்கிற மாதிரியே அவளையும் பாத்துக்கிறா சந்தோஷ். ஆக இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்தையுமே மாயா தான் பாத்துக்கிறா இல்ல? ஆமா சந்தோஷ். குட் குட் குட். முத்து, எங்க போனீங்க? இன்னும் பிரெட் சாண்ட்விச் கொண்டு வரல? இதோ கொண்டு வந்துட்டான். இந்த சந்தோஷ் சாப்பிடு. இந்த வீட்ல முத்துங்கிற ஒரு வேலைக்காரி, அதுதான் செல்வி. செல்வியை முத்துவா நடிக்க வைக்கிறதுக்கு இத்தனை பேர் பாடுபடுறாங்க. செல்வி வேலைக்காரியா மாறினா இவங்களுக்கு என்ன லாபம்? அப்படியே மாற சொன்னாலும் செல்விக்கு எங்க போச்சு புத்தி? ஏன் இப்படி இவ பயந்து சாகுறா? எசமே என்னன்னு கேட்டலாமா? சந்தோஷ், எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கவா? சரி, நீ போ செல்வி. முத்து, ஐயா, நீங்களும் போலாம். தேங்க்யூ வெரி மச்.
இப்போ என்னம்மா சொல்கிறேன்? முத்துவும் செல்வியும் வேற வேற நம்பிட்டானா எப்படி அமைதியா சாப்பிடுறான் பார். ஏய் மாயா, உங்க அப்பா கேடினா நீ உலகமாக கேடிடி. சந்தோஷ நீ எப்படியெல்லாம் ஏமாத்துற. வாய மூட. சந்தோஷ ஏமாத்துறது என் எய்ம் இல்லம்மா, அவனோட வாழறது தான் என் எய்மே. அப்ப செல்வி முத்துவா நடிக்கிறது, இந்த குடும்பம் அவளுக்கு ஹெல்ப் பண்றது இன்னைக்கு நேத்து நடக்கல, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. என் சந்தோஷ ஏமாத்துறது அவனை விட எனக்கு தான் அதிகமா வலிக்கும். இரு, சீக்கிரமா அந்த செல்வி கதைக்கு ஒரு முடிவு போடுறேன். அப்புறம் சந்தோஷ் யார்கிட்டயும் ஏமாற தேவையில்ல. நானும் என் சந்தோஷம் சந்தோஷமா வாழ்வோம். இது சின்ன விஷயம் இல்ல, ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. ஏன்னா செல்வி என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. அவ இவங்களுக்கு பயந்து நடுங்குறான்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பொறுமையா இரு சந்தோஷ், உன்னோட பொறுமையால தான் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். கடவுளே, எனக்கு அந்த பொறுமையை கொடு.